தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னங்க எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஜீரோல பிஸியா இருப்பீங்க நினைக்கிறேன். நானும் தான் ரொம்பவே பிஸியா இருக்கிறேன். இருந்தாலும் இந்த ஒரு பிஸியான நேரத்திலும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ வரைக்குமே நம்ம சேனல்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கமெண்ட், நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா, நம்ம பிளவுஸ்ல கை அட்டாச் பண்ணி சைடு ஏற்றும் போது கையோட அளவுகள் ஏற்றத்தாழ்வுகளா வருது, அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ அதை பத்தி தெளிவா விலைக்கு தான் இருக்க போகுது அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோல வந்து கை அட்டாச் பண்ணும்போது சரி, அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும், கை அட்டாச் பண்ணியும் சைட்ல எந்த வித ஏற்றத்தாழ்வும் வராமலும் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டியது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல விளக்கியிருக்கேன். கடைசியில இந்த வீடியோட எண்டுல நான் கை அட்டாச் பண்ணி சைடு அட்டாச் பண்ணியும் உங்களுக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோல நான் காட்டியிருக்கேன். ஸோ நான் செய்யக்கூடிய இந்த வீடியோல நான் சொல்ற செய்யக்கூடிய விஷயத்த நீங்களும் கடைபிடிச்சீங்கன்னா கை அட்டாச் பண்ணி சைடு ஜாயின் பண்ணும்போது எந்த வித ஒரு ஏற்றத்தாழ்வும் வராது அப்படிங்கிறத இது உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே. இதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் கை நம்ம ரெடி பண்ணக்கூடியது ரெண்டு கையுமே ஒரே நேர்கோட்டில், அதாவது ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம வச்சு பார்க்கும்போது எந்த வித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக ஒன்று போல் அந்த வடிவமைப்பு ஒன்று போல் கரெக்டாக வரணும். பாருங்கள், இதில் எந்த வித ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் ரெண்டு கையுமே நான் ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே சரிசமமாக ஒன்று போல் இருக்குது. இந்த மாதிரி கரெக்டாக கை ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த பாருங்கள், கையோட சைடு விளிம்பு பகுதியிலையும் பாருங்கள் எந்த வித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் வந்திருக்குது. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கை சின்னதாகவும் ஒரு கை பெருசாகவும் போயிடக்கூடாது, ரெண்டு பக்கமுமே ஒரே மாதிரி வரணும். கையோட விளிம்பு மற்றும் கையோட நடுப்பகுதி ரெண்டுமே ஒரே மாதிரி வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பேக் தட்டில் நம்ம கீழே பட்டி மடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை நான் வந்து பரிசோதிச்சு பார்த்துக்கணும். பாருங்கள், கையோட ஆம்கோல் எந்த வித ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் வந்திருக்கு. இதில் ப்ளவுஸுக்கு கீழே பட்டி அடிக்க முன்னாடி பார்த்தோம். இப்போ பாருங்கள், பட்டி அடித்த பிறகும் ரெண்டும் சைடு பாருங்கள் எந்த வித ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் வந்திருக்கு. பாருங்கள், ஆம்கோலும் கரெக்டாக எந்த வித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் இந்த மாதிரி வரணும். இதே போல் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து முன்பாகம் வந்து நம்ம எப்போவுமே பேக் தட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து முன்பாகத்துக்கு வந்து கீழே பட்டி வந்து மடக்கணும். என்னோடய ஸ்டைலில் நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். பாருங்கள், பேக் தட்டு ரெடி பண்ணிவிட்டு பேக் தட்டு நம்ம வந்து சைடில் பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த பிடிக்கிற அளவு பேக் தட்டும் ஃப்ரண்ட் தட்டும் வர்ற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பொசிஷனில் வச்சுக்கணும். பாருங்கள், ஒரே நேர்கோட்டில் எந்த வித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் வந்திருக்குது. இந்த மாதிரி நம்ம இங்கே வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ மடிக்கணுமோ அந்த அளவுக்கு மார்ஜின் போட்டுக்கணும். இந்த மாதிரி மார்ஜின் போட்டுக்கணும். இப்போ நம்ம மார்ஜின் போட்டது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு முறை பரிசோதிச்சுக்கணும். பாருங்கள், ரெண்டும் கரெக்டாக வந்திருக்கு. அதில் நம்ம சைடில் கீழே எந்த அளவுக்கு மடிக்கணுமோ பட்டி அதை ஒரே நேர்கோட்டில் வச்சு அறுக்காத்து போட்டுக்கணும். அதுபோக ப்ளவுஸ் எல்லாம் முன்பாகத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே வந்து மடித்து விட்டுக்கணும். சரிங்களா? அதே போல் ப்ளவுஸுக்கு முன்பாகத்துக்கு எவ்வளோ தேவைக்கேற்ப வந்து அதிலே நம்ம வறுக்காத்து போட்டுக்கிட்டு அதையும் கீழே வந்து ஒரே நேர்கோட்டில் சைடும் ஃப்ரண்ட் தட்டும் வர்ற மாதிரி நம்ம வந்து உருட்டி தைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி உருட்டி தைச்சிக்கணும். பாருங்கள், ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி நான் வந்து தைச்சிருக்கேன். இதில் வந்து எந்த வித ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக ஒரே நேர்கோட்டில் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒரு துளி கூட வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதே போல் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம். அடுத்து வந்து நம்ம இப்போது கை வந்து அட்டாச் பண்ணி சைடு ஜாயின் பண்ணும்போது எந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
கை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கை எந்த அளவு பிடிக்கணும் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு மார்ஜின் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு பாயிண்ட் அந்த அளவுக்கு நம்ம வந்து வச்சுருக்கேன். என்னோட அளவுகளில் எப்போவுமே 1/4 இன்ச்சு பாயிண்ட் தான், அதோட அதிகமாக நான் வைக்க மாட்டேன். இப்போ வந்து நம்ம கை அட்டாச் பண்ணிக்கலாம். அதே போல் ப்ளவுஸ்லேயுமே நான் வந்து 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு மார்ஜின் வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்கன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி மார்ஜின் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பேக் தட்டுலேருந்து நம்ம கை அட்டாச் பண்ண போகிறோம். ஷோல்டரோட மிடில், அதே போல் கையோட அறுக்காத்து, கையோட மிடில், இது ரெண்டையுமே கரெக்டாக நம்ம கையோட அறுக்காத்தும் ப்ளவுஸு சைடில் உள்ள அறுக்காத்தும் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் வரணும். அதே போல் பிடிக்கக்கூடிய அளவும் ஒரே நேர்கோட்டில் 1/4 இன்ச்சு பாயிண்ட் தான் பிடிக்கணும். பாருங்கள், ஒரே அளவில் நான் வந்து இதில் எந்த வித ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் நான் வந்து துணி வந்து உள்ளே வந்து பிடிக்கிறேன். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். கை அட்டாச் பண்ணும்போது ப்ளவுஸ் பகுதியை வந்து லேசாக வந்து இழுத்துக்கிட்டும், கையை வந்து சின்ன சின்னதாக கொஞ்சமாக லூஸ் விட்டுக்கிட்டும் கையை வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கையோட அளவுக்கு எந்த விதத்துலையும் வந்து மாறாது. கையை வந்து இழுத்தோம்னா கையோட அளவுகள் சென்று எல்லாமே மாறிடும். பாருங்கள், இதில் எந்த வித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் முன்பகுதியில் கை அட்டாச் பண்ணும்போது கொஞ்சமே நிதானமாக தான் நான் வந்து பண்ணுறேன். இது வந்து நீங்கள் இதே மாதிரி நிதானமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். முன்பகுதியில் கை அட்டாச் பண்ணும்போது மட்டும் அவசரப்படக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக 2 பக்கமும் அறுக்காது கரெக்டாக ஒன்று போல் வந்திருக்கு. இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம். இது நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாத்துக்குமே கவனம் கொடுங்க. பாருங்கள், இப்போது கைக்கு 2வது தையல் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம இன்னொரு கையும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது கையை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு முக்கியமாக இந்த டாட்டை வந்து நெரிச்சு விடணும். டாட்டில் வந்து சில நேரங்களில் நம்ம கவனிக்காமல் கையை அட்டாச் பண்ணும்போது அதில் வந்து சுருக்கம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தைக்கும்போது தெரியாது, தைச்சி முடித்த பிறகு தான் அந்த சுருக்கம் தெரியும். அதனால் அந்த டாட்டை வந்து நம்ம வந்து நல்லா நெரிச்சு விட கற்றுக்கணும். இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான் நான் வந்து உள்ளே பிடிக்கிறேன். நான் முதல்லே சொன்ன மாதிரி ஃப்ரண்டில் வந்து நம்ம கை அட்டாச் பண்ணும்போது ஃப்ரண்ட் தட்டு கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறனால வந்து துணி வந்து கொஞ்சமே இழுவை கொடுக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து ஃப்ரண்டில் வந்து கையை வந்து அட்டாச் பண்ணணும். பேக் தட்டு நேர் பீஸ் அப்படிங்கிறனால அதை வந்து லேசாக இழுத்தாலும் கூட எந்த வித ஒரு இழுவைக்குமே வந்து வராது. முக்கியமாக கையோட சென்டரும் ஷோல்டரும் வந்து கரெக்டாக வந்து ஒன்று போல் வரணும். அப்போ தான் கை வந்து ஒரே அமைப்பாக ஒரே நேர்கோட்டில் கரெக்டாக வரும். எப்படின்னா சைடில் உள்ள அறுக்காத்தும் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயும் நம்ம 2வது தையல் போட்டுக்கலாம். அழகாக இப்போது கை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சைடில் வந்து சைடை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸில் இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது அப்படின்னால வந்து ஃப்ரண்டில் பட்டி நான் வந்து ரெடி பண்ணலை. உங்களுக்கு தச்சு காட்டணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், சைடு மற்றும் பாருங்கள் சைடு ரெண்டும் ஒரே போல் வந்திருக்கு. அதே போல் கையும் பாருங்கள் எந்த வித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு. இப்போது முனி கையும் பாருங்கள் கரெக்டாக ஒன்று போல் ஒரே நேர்கோட்டில் வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து நான் வந்து சைடு ஜாயின் பண்ணி காட்டுறேன். கை வந்து பாருங்கள் எந்த வித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் வரும். ஒரு அப்ராக்சிமேட் அளவு தான். கை ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே கையோட ஷோல்டர் அளவும் கீழே நம்ம கையோட முனி கையும் இந்த மாதிரி வந்து லேசாக இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து விட்டு செய்யும்போது ஏதாவது சின்னதாக வந்து தையல் சுருக்கம் அந்த மாதிரி இருந்தால் கூட அது வந்து கரெக்டாக வந்துடும். பாருங்கள், ஒரு துளி கூட ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் வந்திருக்கு.
இதில் ஃப்ரண்ட் பக்கம் வந்து இழுவைக்கு வரும் அப்படிங்கிறனால வந்து கையில் வந்து பரிமாணம் கொடுத்து நான் வந்து தையல் போடுறேன். இப்போ பாருங்கள், கையோட மிடில் கரெக்டாக ஒன்று போல் அறுக்கத்தில் கரெக்டாக வந்திருக்கு. ஷோல்டரும் வந்து கையோட சென்டரும் கரெக்டாக ஒன்று போல் அமைஞ்சிருக்கு. அதே போல் முனிக்கையும் பாருங்கள், எந்த வித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் கரெக்டாக ஒரே நேர்கோட்டில் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்து நம்ம இன்னொரு பக்கம் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி, சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக அந்த முனிக்கையிலேருந்து ஷோல்டரை வந்து பிடிச்சிட்டு சின்னதாக லேசாக இழுத்து விட்டுக்கணும். இப்போ இந்த பக்கமே வந்து பாருங்கள் ஷோல்டரோட மிடில் பிடிக்கிறேன். அதே போல் கையோட முனிக்கை இதை பிடிக்கிறேன். லேசாக இப்படி இந்த மாதிரி இழுத்து விட்டுக்குங்க. அப்படிங்கும்போது சின்ன சின்ன சுருக்கம் இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். கை ஜாயின் பண்ணும்போது, அதாவது சைடு ஜாயின் பண்ணும்போது எந்த வித ஏற்றத்தாழ்வுகளும் வராது. இப்போ பாருங்கள், இதில் வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து தச்சு காட்டணும் அப்படிங்கிறக்காண்டி மட்டும் சைடில் ஒரே ஒரு தையல் மட்டும் போடுறேன். இப்போ பாருங்கள், ஆம் கோலோட அறுக்காத்தும் கையோட அறுக்காத்தும் நம்ம கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணனால ஆம் கோலில் எந்த வித ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் வந்திருக்கு. முனிக்கையும் கரெக்டாக ஒன்று போல் வந்திருக்குது. இந்த மாதிரி அழகாக சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ நான் சொன்ன விஷயங்களை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கையோட நடுப்பகுதியும் கரெக்டாக வந்திருக்குது. இப்போ நம்ம இதை திருப்பி பார்த்துக்கலாம். திருப்பி பார்க்கும்போது பாருங்கள், கையோட சென்டரும் அதே போல் ஆம்களோட மிடிலும் கரெக்டாக ஒன்று போல் அமைஞ்சிருக்குது. அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், கை வந்து ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் கூட இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் செட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதே போல் நீங்களும் வந்து செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. கையில் கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல், அதே போல் சைட்லேயும் எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் பாருங்கள், ஒரே நேர்கோட்டில் ஒன்று போல் வந்திருக்கு. அழகாக வந்திருக்கு. ஸோ வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை நீங்களும் கடைப்பிடிங்க. இதே போல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. மேலும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கருத்து பதிவேட்டில் மறக்காம பதிவிடுங்க. உங்களோட சிறந்த கருத்து அடுத்த வீடியோல வரும். மேலும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்க சப்போர்ட்டிவை எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. இதே போல வேறொரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.